ஹலோ கைஸ், பேக் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அனிமி கிளாஷ் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த 2 ட்ரூப்ஸை வச்சு தான் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரூப்ஸோட ஃபேவரட் டார்கெட் என்ன, ஹிட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபேவரட் டார்கெட் வந்து டிஃபென்சஸ்ஸு, கிரவுண்டு டார்கெட் வந்து கிரவுண்டு, ப்ரூம் பீச். இது ஃபேவரட் டார்கெட் என்னென்னா விசா டவர். போனோடனே விசா டவரை தான் டார்கெட் பண்ணி டிஃபென்ஸை காலி பண்ணும். இது டார்கெட் வந்து கிரவுண்டு ஏறும். இப்போ வாங்க அட்டாக் உள்ள போயிடலாம். டவுன் ஹால் 14 மேக்ஸ்டு பேஸு. வால்ஸும் கிட்டத்தட்ட மேக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பேஸ் தான் அட்டாக் பண்ண போகிறோம். எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் 14 மெக்காவை இறக்கிடுங்க. 14 மெக்காவுக்கு பின்னாடி 8 ப்ரூம் விச்சை இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் லான்ச்சரு, அதுக்கப்புறம் குயினு, கிராண்ட் வார்டனு, ராயல் சாம்பியன் எல்லாம் இறக்கிக்கோங்க. இதில் என்னென்னா கிங்கு வந்து அப்கிரேடில் இருக்குது. அது இல்லாமலே இந்த பேஸை காலி பண்ணியாச்சு, டேக் டவுன் பண்ணியாச்சு. ஸ்பெல்ஸில் வழக்கம் போல் 3 ஹீலிங் ஸ்பெல்லு, 2 ரேஜ் ஸ்பெல்லு, ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லு, ஒரு பாய்சான் ஸ்பெல்லு, ஒரு ஸ்கெல்டன் ஸ்பெல்லு, ஒரு பேட் ஸ்பெல்லு இதுதான் கொண்டு போயிருக்கேன். இப்போ அட்டாக் உள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே 2 ரேஜ் ஸ்பெல்லு, அப்புறம் ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டவுன் ஹால் மேலே வந்து ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். டவுன் ஹால் மொத்தமாக அந்த ஏரியா அப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. மிச்சம் ஒரு 4-5 மெக்கா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணுறேன். நோட்டா ஆன்சர் டவர் கேனன் இருக்குது. கேனனும் உடச்சாச்சு.
மிச்சம் மோட்டார் மட்டும் இருக்குது, மல்டி மோட்டார். அந்த பக்கம் ஆக்சஸ் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணி அவ்வளோதான். அந்த பேஸ் 100% வாங்கியாச்சு. சீஸ் மிஷின் வந்து லாங் லான்ச்சரு 7 பவுலர் கொண்டு போகிறேன். ஸோ கைஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கிடலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.